கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் உங்கள் வீடு எப்படி இருக்க போகிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வீட்டை அழகாக காண விரும்புகிறார், ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பதை குறித்து அற்புதமான பல வசனங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஆண்டவருடைய அழகான அமைப்பு குடும்பம். ஒரு கணவனையும் ஒரு மனைவியையும் ஆண்டவர் ஏன் இணைக்கிறார் தெரியுமா? இந்த பூமியிலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. பூரணமான புருஷனையும் பூரணமான மனைவியையும் தேவன் இணைப்பதில்லை. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ரூத் எப்படிப்பட்டவள்? அவள் ஏற்கனவே திருமணமாகி ஒரு கணவனை இழந்தவள். அவளிடத்தில் சொல்லுவதற்கு செல்வம் எதுவுமே கிடையாது. அவர்கள் ஒன்றுமில்லாமல் மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு வந்தார்கள். போவாஸ் எப்படிப்பட்டவர்? மிகுந்த ஆஸ்தி உடையவர். ஆண்டவர் எதிர் துருவங்களை தான் இணைக்கிறார். இருவருடைய விருப்பங்கள் வேறாயிருக்கும், கலாச்சாரம் வேறாயிருக்கும். ஆனால் குடும்பமாய் இணைக்கப்படும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் எங்களை இணைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் குறைவுகளை மறந்து நிறைவுகளை மாத்திரம் பார்ப்போம் என்ற மன நிறைவோடு கூட அவர்கள் குடும்ப வாழ்வை துவங்கும் பொழுது குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார். புளித்த மாவு உங்கள் வீடுகளில் எங்கும் காணப்படக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் புளித்த மாவுகளை அகற்றிவிடுங்கள். கணவன் மனைவியின் மேல் கசந்து கொள்வது, மனைவி கணவனை குறித்து குறை சொல்வது, பிள்ளைகள் பெற்றோரை குறித்து அவதூறாய் பேசுவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து இந்த பிள்ளைகள் குறைவுள்ள பிள்ளைகள் என்று அவமரியாதையோடு பேசுவது, இதெல்லாம் நம்முடைய வீடுகளில் வேண்டாம். புளித்த மாவுகளை அகற்றுவோம். இங்கே போவாசை குறித்து வசனம் சொல்லுகிறது, நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அடுத்த வசனம், உன் வீட்டிற்கு கொண்டு வருகிற மனைவியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கை குறைவுள்ளது, மனிதர்கள் குறைவுள்ளவர்கள். ஆனால் உங்களை தேவன் எப்படி மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? பாக்கியவான்களாய் புகழ் பெற்றவர்களாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி தேவன் கொடுத்த மனைவி. உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவன் தேவன் தந்திருக்கிற கணவன். உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் தேவன் கொடுத்தது. யாரை குறித்தும் குறை கூறாதபடி இருக்கிற வண்ணமாய் அவர்களை ஏற்று நேசித்து குடும்ப வாழ்வை நடத்துவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். வாலிப பிள்ளைகளே, எதிர்காலத்தில் தேவன் உங்களுக்கு தரப்போகிற குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். ரூத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அருமையாய் நடத்துகிறார். தேவன் நடத்தி ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் மட்டுமல்ல உலகமெல்லாம் புகழ் பெற்றிருப்பீர்கள். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, போவாசின் வீட்டை குறித்து நாங்கள் வாசித்தோம். எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று போவாசை குறித்து சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆசீர்வதிக்கப்பட கடவது என்றும் வார்த்தைகள் சொல்லப்பட்டதே. எங்கள் முற்பிதாக்களின் வீடுகள் எல்லாம் எப்படி ஆசீர்வாதமாய் இருந்ததோ அதே போல உங்களுடைய பிள்ளைங்க வீட்டை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. தேவன் தனக்கு என்ன சொன்னார் என்பதை மாத்திரம் நோக்கி பார்த்து விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள், கசப்புகள், ஆண்டவரை குற்றம் சாட்டுதல்கள், இவைகள் எல்லாம் குடும்பங்களை விட்டு விலகட்டும்பா. மனைவியை கணவனை இருக்கிற பிரகாரமாய் நேசிக்கிற உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். பெற்றோரை பிள்ளைகளை இருக்கிற பிரகாரமாய் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எல்லாருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளின் வீடு போவாசின் வீட்டை போல பாக்கியம் உள்ளதாய் புகழ் பெற்றதாய் இருக்கட்டும் என்று அடியாள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வீடு போவாசின் வீட்டை போல ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.